இங்கே இந்த பையன் அவங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்கான். அவங்க அக்கா பொண்ணு கிஃப்ட் கொடுத்துட்டு அவங்க மாமாவுக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு அவர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அக்கா எங்கன்னு கேட்குறான். உங்கள் அக்கா தானே உள்ள ½ அன் ஹவராக ரெடி ஆகிட்டு இருக்கா, இந்த பொண்ணுங்களே இப்படி தானேன்னு சொன்ன உடனே அவங்க அக்காவும் வராங்க. அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, இவனுக்கு தண்ணியை கொடுத்துட்டு வெயிட் பண்ணி நான் வரேன்ட்டு உள்ளே போகிறாங்க. அம்மா சொல்கிறாரு ½ அன் ஹவராக அவங்க பாஸ் இவளை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க, இவ காதிலே வாங்கிட்டு இருக்கா, எதுவுமே சொல்ல மாட்டேன், இந்த பொண்ணுங்களே இப்படி தானேன்னு உடனே இருங்க நான் போய் அக்காவை பார்த்துட்டு வரேன்ட்டு இவன் உள்ளே போகிறான். உள்ளே போனோன்னே அவங்க அக்கா சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க முடியை பிடிச்சி என்னடா முடியுதுன்னு கேட்குறாங்க. அப்போ இவன் கேட்குறான், இது நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு தானே, சூப்பராக இருக்குன்னு சொன்ன உடனே 2 பேரும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சு சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க. அவங்க மாமா சொல்கிறாரு, உனக்காக தான் ஸ்பெஷலாக அவங்க அக்கா செஞ்சு வச்சுருக்காங்க சாப்பிடுன்னு சொல்லி. கீழே ஒரே குப்பையாக இருக்குது, அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு இதை க்ளீன் பண்ணுன்னு சொல்கிறாரு. அவன் பக்கத்தில் போய் உட்காந்து ஏசி ஆன் பண்ணலான்னு போகும்போது அதில் பேட்டரி ஒர்க் ஆகலை. ஒய்ஃபை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ பேட்டரியெல்லாம் சேஞ்ச் பண்ணி வைக்க மாட்டியா, இதில் மாற்றி வை அப்படின்னோடனே அவங்களும் பேட்டரி போட போகிறாங்க. அப்போ ஃபோன் வந்தவொடனே பதறத்தில் கீழே போட்டுடுறாங்க. இவரும் அதை எடுத்து பேட்டரி எல்லாம் மாற்றிட்டு சொல்கிறாரு, இவங்களுக்கு பேட்டரி கூட மாற்ற தெரியல பாரு, இந்த பொண்ணுங்களே இப்படி தான் சொல்லி. அவங்க அக்காவும் ஃபோன் பேசி முடிச்சுட்டு தலையில் கை வச்சுட்டு வந்து உட்காடுறாங்க. வேலைலாம் எப்படிக்கா போகுதுன்னு கேட்டால், எங்கடா வேலை வீடு இவரை பார்த்துக்கணும் குழந்தைய பார்த்துக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக தாண்டா இருக்குன்னு சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, எங்கே இதெல்லாம் ஈஸியான வேலை தானே, இவன் என்ன கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு உடனே இந்த பையன் சொல்கிறான், ஆமாம்மா ஈஸியான வேலை தானே, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருங்க, அக்கா வந்து அவங்க கரியரை பார்க்கட்டும், நீ இன்னொரு தடவை எல்லா வேலையும் பார்க்காத, மாமா எல்லாத்தையும் பார்த்து பாருன உடனே அவரும் பதட்டத்தில் சரி ஓகேன்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த பையனுக்கு ஒரு சட்டையை அவங்க அக்கா கிஃப்டாக கொடுக்குறாங்க. சட்டை சூப்பராக இருக்கேக்கான்னு சொல்லும் போது மாமா தாண்டா உனக்காக செலக்ட் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, ஏன்னா இவர் செலக்ட் பண்ணவே கிடையாது. இவன் போய் அவங்க கட்டி பிடிச்ச உடனே இவங்க ஒய்ஃபை வந்து இவர் பெருமையாக பார்த்துட்டு இருக்காரு. அப்போ இந்த பையன் சொல்கிறான், பார்த்தீங்களா இந்த பொண்ணுங்களே இப்படி தான், நீங்கள் செய்யாதது கூட செஞ்சதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு.